பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். அல்ஹம்துலில்லாஹ் வஹுவ வலியுஸ் ஸாலிஹீன் வலா உதுவான இல்லா அலல் ஸாலிமீன். சும்ம ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஷ்ரஃபில் அன்பியாஇ வல் முர்சலீன் நபியினா முஹம்மது இப்னு அப்துல்லாஹ் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி வ மன் தபிஅஹும் பி இஹ்சானின் இலா யௌமித்தீன். அம்மா பஅத். தொடர்ந்தர்ச்சியாக நாங்கள் பார்த்து கொண்டு வரக்கூடிய தொடர் ஷர்ஹ் கத்ரின் நதா வ பல்லி சதா என்ற இந்த பாட வகுப்பில் இன்றைய தினம் நாங்கள் மாரிஃபாவினுடைய 5வது வகை அலிஃப்லாம் மாரிஃபா சம்பந்தமாக பார்க்க போகிறோம். இந்த அலிஃப்லாம் மாரிஃபா அல் என்கிற அந்த குறிப்பு நிலையை உணர்த்தக்கூடிய அந்த சொல் அல், இதற்கு பல பெயர்கள் இருக்கின்றன. ஒன்று அல் அல் முஅர்ரிஃபா, இரண்டாவது பெயர் அதாத்து தஅரீஃப், அதாத்து தஅரீஃப். இன்னும் சிலாக்கள் வந்ததை துல் அதாத்தின்னு சொல்லுவாங்க. அப்ப துஹூலுல் அலிஃபி வல்லாம், அல் அல் முஅர்ரிஃபா, அதாத்து தஅரீஃப், துல் அதாத்தி, இப்படி பல பேர் சொல்லுவாங்க. ஒரு நஹு கிதாபுலையும் ஒரு பேர்ல அது வரும். என்னதான் சொன்னாலும் அது ஒன்றுதான் சப்ஜெக்ட். அந்த அல் அலிஃபும் லாமும் சேர்ந்து வரக்கூடியது கலமுன் அல் கலமு மாரிஃபா. அப்ப சும்ம துல் அதாத்தி, பிறகு அதாத்தை உடையது. அதாத்துன்ற சொல்லுக்கு சரியான அர்த்தம் டூல், அதாவது கருவி, சாதனம், அந்த அர்த்தம். அப்ப அதாத்தை உடையதுன்னா அலிஃப்லாமை உடைய பெயர் சொல். துல் அதாத்தி, துவ கொண்டாட்டம் இஸ்ம். அப்ப அந்த இஸ்ம்ல வந்து அலிஃப்லாம் வந்திருக்கு. துல் அதாத்தின்னா அல் இஸ்ம் அல்லதி ஃபீஹி அல், அல் உள்ள அலிஃப்லாம். அதை நாங்கள் வேற மாதிரி சொல்ல, அல் இஸ்ம் அல் முஹல்லா பி அல்ன்னு சொல்லுவாங்க இல்லையா முந்தி காலங்கள்ல. அல் இஸ்ம் அல் முஹல்லா பி அல், அல்லை கொண்டு ஆபரணம் அணிவிக்கப்பட்டதாகிய சொல், அல்லோடு இணைக்கப்பட்ட சொல். அப்ப அலிஃப்லாம் ஏற்று வரக்கூடிய சொல் மாரிஃபாவான சொல். அல் கலம், அல் பைத், அல் கிதாப், அர் ரஜுல் அப்படின்னு வாரது. வஹிய அல், அப்ப துல் அதாத்திய கொண்டாட்டம் என்ன? வஹிய அல், அலிஃபும் லாமும் சேர்ந்த அல். இந்தல் ஹலீல், அல்ஹம்துலில்லாஹ். வஹிய அல் இந்தல் ஹலீல், இமாம் ஹலீல் இடத்தில். இமாம் ஹலீல் என்கிறவர் மிக பிரபலமான இமாம் அஹ்மது ஹலீல் அல் ஃபராஹிதி, அறியப்பட்ட சரஃபு கலை நஹு கலை அறிஞர் இமாம் ஹலீல் அவங்க. அந்த இமாம் ஹலீல் இடத்துல அல் ஆகும். வசீபவைஹி, இன்னும் இமாம் சீபவைஹி என அவரிடத்திலேயும் அல் என்கிற அந்த ரெண்டும் சேர்ந்து வாரது. எனது அலிஃபும் லாமும் சேர்ந்த அல் தான் துல் அதாத். லல்லாமு வஹ்தஹா, லாம் மாத்திரம் அல்ல. லல்லாமு வஹ்தஹா, லாம் மாத்திரம் அல்ல. அப்ப அலிஃபும் லாமும் சேர்ந்துதான் மாரிஃபா வாக்குதுன்னு சொல்லி நிலைப்பாட்டில் இருக்காங்க இமாம் ஹலீலும் இமாம் சீபவைஹியும். ஹிலாஃபன் லில் அஹ்ஃபஷி, அஹ்ஃபஷி இமாமுக்கு மாற்றமாக உள்ள நிலை. இமாம் அஹ்ஃபஷி சொல்றாரு, இல்ல அந்த லாம் மாத்திரம் தான் அப்படிங்கிறாரு. என்ன அல்ல வரக்கூடிய அலிஃபை நம்ம கணக்கெடுக்கப்படும், அந்த லாமை மட்டும் கணக்கெடுக்கணும் அப்படிங்கிறாரு. அஹ்தி, அதுக்கு அடுத்த வரியில என்ன சொல்ல வராங்கன்னா, இந்த அல்லுக்கு வந்து பல அர்த்தம் இருக்கு. இந்த சும்மா நம்ம அர் ரஜுல், அல் கிதாப், அல் கலம்னு நம்ம அலிஃப்லாம் போட்டதுக்கு இந்த எல்லாமே சும்மா அந்த அல்லது இந்த கருத்துல வரக்கூடியதல்ல. பாக்கள் சொல்றது தானே, அல் கிதாப்னா அந்த புத்தகம், அந்த வேதம் அப்படின்னு சொல்லுவாங்க தானே. அர் ரஜுல்னா அந்த மனிதன், த மேன், த புக், த என்னது ஹவுஸ் அப்படின்னு நம்ம சொல்றது. இப்ப இந்த அல்லுக்கு வந்து ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு அர்த்தம் சொல்லுவாங்க. ஒவ்வொரு இடங்களுக்கும் ஒவ்வொரு மாதிரி அர்த்தம் சொல்லுவாங்க. அது இந்த சொல்லோட கனெக்டட் ஆகி வருதோ அதுக்கேற்ற மாதிரியான அர்த்தத்தை சொல்ல போறாங்க. வதகூனுலில் அஹ்தி, அது அஹ்துக்கு வரும். அஹ்துனா அறிமுகப்படுத்துறது. என்ன அறிமுகம் தான் அஹ்துன்ற, இன்ட்ரோடியூஸ் பண்ற, அறிமுகப்படுத்துறதுக்கு அது வரும். நஹு ஃபீ ஸுஜாஜத்தின் அஸ்ஸுஜாஜா என்ற அல் குர்ஆனிய வசனம். இது வந்து ஒரு சூரா அன்-நூர்ல வர வசனம். மஸலு நூரிஹி கமிஷ்காத்தின் ஃபீஹா மிஸ்பாஹுன் அல் மிஸ்பாஹு ஃபீ ஸுஜாஜா அஸ்ஸுஜாஜத்து கஅன்னஹா கௌகபுன் அப்படின்னு தொடங்கக்கூடிய அந்த வசனம். அப்ப ஃபீ ஸுஜாஜத்தின், ஒரு கண்ணாடி பெட்டிக்குள், அஸ்ஸுஜாஜத்து அந்த கண்ணாடி பெட்டி. அப்ப முன்னுக்கு நக்கிராவாக சொல்லி போட்டு அதுக்கு அலிஃப்லாம் போட்டு சொல்றது. என்ன அப்படின்னு நம்ம சொல்லும் தானே. எங்களோட வீட்டுக்கு ஒரு மனிதர் வந்தாரு, அந்த மனிதர் சொன்னாரு, ஜா ரஜுலுன் இலா பைத்தினா வகாலர் ரஜுலு,
அந்த மனிதர் எங்களுக்கு சொன்னார். நான் அப்படி சொல்றேன் தானே, ஒரு மனிதர் எங்களோட வீட்டுக்கு வந்தார், அவரு சொன்னாரு. அதே மாதிரி இன்றைக்கு காலையில என்னைய ஒரு மாணவர் சந்திச்சாரு, அந்த மாணவர் சொன்னாரு இப்படின்ட்டு. அப்ப நம்ம முன்னுக்கு நக்கீராவாக சொல்லி போட்டு பிறகு அலிஃப்லாம் போட்டு சொல்லுவோம். அப்படி குர்ஆன்ல ஏகப்பட்ட இடங்கள்ல இருக்குது. கமா அர்சல்னா இலா ஃபிர்அவுன ரசூலா, நாங்கள் ஃபிர்அவுனுக்கும் ஒரு தூதரை அனுப்பி வைத்ததை போல நாங்கள் ஃபிர்அவுனுக்கும் ஒரு தூதரை அனுப்பினோம். ஃபஅஸா ஃபிர்அவுனுர் ரசூல, சூரத்து முஸம்மில்ல வருது. அந்த தூதுவருக்கு ஃபிர்அவுன் மாறு செய்தான். அந்த தூதுவர் யாரு? மூசா நபி. ஃபிர்அவுன்டையும் ஒரு தூதர் அனுப்பினோம், அந்த தூதருக்கு அவன் மாறு செய்தான் அப்படின்னு குர்ஆன்ல இருக்கு. ஷஹ்ரு ரமலான் அல்லதி உன்சில ஃபீஹில் குர்ஆன் ஹுதல் லின்னாஸ் பையினாத்தி பிஹுதல் ஃபுர்கான், அந்த வசனத்தை பாருங்க. ரமலான் மாதம் அது எத்தஹதி என்றால் அப்படின்னு சொல்லி போட்டு வரக்கூடிய அந்த வசனத்துல பிறகு நீங்க அந்த ஷஹ்ரு ரமதான் வரக்கூடியதுக்கு பிறகு உள்ள வசனத்தை நீங்க அதுல தொடர்ல நீங்க பாத்தீங்கன்னு அப்படி என்றால் ஃபமன் ஷஹீத மின்குமுஷ் ஷஹ்ர, யார் அம்மாதத்தை அடைகிறாரோ ஃபல்யசும், அந்த மாதம் நோன்பு பிடிக்கட்டும். அம்மாதம் மாதம் ரமதான் மாதம். இதே மாதிரி குர்ஆன்ல என்னது நீங்க அடிக்கடி பாத்தீங்கன்னா அந்த முன்னுக்கு ஒரு நக்கிராவான சொல் வந்து பிறகு ரிப்பீட்டட் ஆகி வரும். அதுல வரும் பொழுது எனது அலிஃப்லாமோட வரும். ஃபி சுஜாஜாண்டு வந்துட்டு திருப்பி ரிப்பீட் வரும்பொழுது அது சுஜாஜா அலிஃப்லாம் வந்திருக்குது. மசரு நூரிஹி கமிஷ்காத்தின் ஃபீஹா மிஸ்பாஹுன் அல் மிஸ்பாஹு, முன்னுக்கு மிஸ்பாஹ் நக்கீரா வந்த பொழுது திருப்பி அல் மிஸ்பாஹு ஃபி சுஜாஜா அஸ்ஸுஜாஜா கஅன்னஹா கௌகபுன் துர்ரியுன்னு போகுது வசனம். வஜா அல் காலி, இன்னும் ஜா அல் காலி என்ற சொல்லையும் மாதிரி. ஜா அல் காலி, அந்த நீதிபதி வந்தார். எந்த நீதிபதி? இது வந்து நாங்க சொல்ற என்னன்னு கேட்டா, இப்ப எனக்கும் நான் யாரோட உரையாடுகிறேனோ அல்லது சம்பாஷணை செய்கிறேனோ அவருக்கு மத்தியில ஒரு ஆள், எனக்கும் நான் யாரோட பேசி கொண்டிருக்கேனோ அவருக்கு மத்தியில ஒரு சின்ன லிங்க் ஒன்று இருக்கு, தொடர்பு இருக்குது. நாங்க எங்க ரெண்டு பேருக்கு மத்தியில அந்த ஒரு குறித்த நபர் ஒரு விஷயத்துல வந்து நமக்கு அறிமுகம் இருந்தால் நாம் அந்த நேரத்தில் சொல்லுவோம், அந்த காதி அவர் வந்தாரு. அந்த காதின்னா யாரு? நானும் யாரோட நான் காய்ச்சி கொண்டிருக்கிறேன் அவருக்கு மத்தியில் அறிமுகம் ஏற்கனவே அவரை பத்தி இருக்குது. நாங்க கதைக்கு நினைத்து சொல்லுவோம் எப்படின்னு கேட்ட உதாரணமா நானும் என் ஃப்ரெண்டும் காய்ச்சி கொண்டிருக்கேன்னு வச்சுக்கோங்க உதாரணமா. அப்ப நான் சொல்வேன், நம்ம ஒரு கடைக்கு போடும் இல்லையா அந்த போன மாசம், அந்த கடையில சொல்லுவோம் இல்லையா, அந்த கடையில இதை நான் கேட்ட விசாரிச்சு அந்த டைம்ல அதுக்கு பிரைஸ் இவ்வளவுன்னு சொன்னாங்க அப்படின்னு. அப்ப அந்த மாதிரி நம்ம அதாவது ஏற்கனவே நம்ம ரெண்டு பேருக்கு எனக்கு முன்னால இருக்கக்கூடிய இந்த ஆடியன்ஸ், நான் யாரோட பேசிக்கணும் அந்த ஒரு ஆள் இருக்கணும் கட்டாயம் இல்லை, எத்தனை பேரும் இருக்கலாம். அதாவது பேசுபவருக்கும் முன்னழைக்கக்கூடியவங்களுக்கு மத்தியில மாத்திரம் ஒரு விஷயத்தை என்னது அறிமுகம் இருந்தால் அதுக்கும் தனி பேர் சொல்லுவாங்க. அகதி என்னது திஹினின்னு சொல்லி இதுக்கு சொல்லுவாங்க அஹதி திக்ரின்றது. ஃபி சுஜாஜத்தின் சுஜாஜா, முன்னுக்கு நக்கிரா வந்து அது ரிப்பீட்டட் ஆகி வரும் பொழுது அலிஃப்லாம் வந்தால் அதுக்கு சில வந்து அஹதி திக்ரின், இது அஹதி திஹினி. ரெண்டு பேருக்கு மத்தியில மறைமுகமான ஒரு அறிமுகம் இருக்கு. அவுலில் ஜின்ஸ் அல்லது ஜின்ஸுக்கு வரும். ஜின்ஸ்னா ஒரு இனத்தை சுட்டி காட்டுறதுக்கு வரும். இனத்தை சுட்டி காட்டுற அர்த்தம் இனம்னு நம்ம சொல்வதை விடவும் அந்த வகை, அந்த வகைன்னு சொல்றது. இப்போ உதாரணமாக நாங்க சொல்லுவோம் அர்ரிஜாலு அக்வா மினல் நிசா அல்லது அர்ரஜுலு அக்வா மினல் மர்ஆ, ஆண் பெண்ணை விட பலசாலி. அர்ரஜுல் அக்வா மினல் மர்ஆ. இப்ப இந்த இடத்துல நான் வந்து ஒரு ஒரு அறிமுகப்படுத்தணும் என்கிறது எனக்கு நோக்கம் இல்லை. நான் சொல்ல வரேன், ஆண் ஜாதியோல் பெண் ஜாதியோலை விட நல்ல பலசாலிகள், அதாவது ஆண் இனம் வந்து பெண் இனத்தை விட ரொம்ப பலசாலிகள் அப்படின்னு நம்ம சொல்றதுக்கு வரதான் நாங்க அந்த அதாவது ஜின்சுர் ரிஜால் அஃப்லல் அல்லது அக்வா மின் ஜின்சி அந்நிசா அப்படிதான் நான் சொல்லுவேன். அந்த அந்த அல் வந்த இடத்துல நீங்க என்ன போடலாம், ஜின்ஸ் என்கிற சொல்ல வச்சிங்கன்னா கருத்து கம்ப்ளீட் ஆகும். நாங்க சொல்றோம் தானே, காசி தான்ப்பா மனுஷனை அழிக்குது போட்டு, காசி தான் இந்த மனுஷனையே மாத்திருது அப்படின்ட்டு. அப்ப அல் ஃபுலூஸ் துகையிருன் நுஃபூஸ், காசி தான் மனித உள்ளங்களை எல்லாம் மாற்றிருது. அல் ஃபுலூஸ் துகையிருன் நுஃபூஸ் நான் சொல்ல போறேன். இந்த இடத்துல இப்ப அல் ஃபுலூஸ் என்றால் அந்த காசி அப்படி கருத்துல நான் சொல்ல வரல. காசி என்கிற அந்த ஜாதி, காசி என்கிற அந்த இனம், அந்த வகை, காசி பணம் இருக்கே மால், அந்த மால் தான் எனது ஃபுலூஸ் தான் ஒரு மனுஷனை நுஃபூஸையே மாத்திருது அப்படின்னு நம்ம என்னது சொல்லுவோம் சில சந்தர்ப்பங்கள்ல.
அப்போ அது என்னது, அது அந்த 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 அல் வந்த இடத்துல ஜின்ஸ்ன்னு சொல்ல வச்சா கருத்து என்னது கம்ப்ளீட் ஆகும். பாருங்க, உதாரணமாக காட்டிக்கிறாங்க, காஹில கன்னாச அத்தீனாரு திர்ஹம். மனுஷர்களை அழிச்சு நாசமாக்குற விஷயம் என்ன, இந்த தீனார் திர்ஹம்ங்கிறது காசி தான். அப்ப இந்த அந்த காசி மனிதனை அந்த மனிதர்களை அழித்தது அப்படி இல்லை, மனித இனத்தை காசி என்கிறது பணம் என்கிறது தான் அழிச்சு நாசமாக்கி போட்டுருது. அப்ப இந்த இடத்துல அத்தீனார் அத்திரம் கூடிய அலிஃபில்லாம் இதல்ல, அந்த ஒரு அறிமுகத்துக்கு வந்ததல்ல, அந்த இனம்ன்ற கருத்தை குறிக்க வருது. ஜின்சுத்தீனார் ஜின்சுத்திர்கம். வஜஅல்னா மினல் மாஇ குல்ல ஷைஇன் ஹய்யின். உயிருள்ள அத்தனை வஸ்துக்களையும் தண்ணீரிலிருந்து தான் நாங்கள் படைத்தோம். ஜஅல்னா ஹலக்னா மினல் மா, தண்ணீரிலிருந்து நாங்கள் படைச்சிருக்கோம். குல்ல ஷைஇன் ஹய்யின், அனைத்து ஜீவன் உயிர் ஜீவன்களையும் தண்ணீரிலிருந்து நாங்கள் படைச்சிருக்கோம். அப்ப தண்ணிங்கிற இனம், அதாவது அந்த தண்ணீரிலிருந்து படைத்தோம்ன்ற அர்த்தம் அல்ல. மினல் மாடா மின் ஜின்சில் மா, தண்ணிங்கிற அந்த ஜாதியிலிருந்து தான் படிச்சிக்கோம். அந்த மூலகம் அதுலேருந்து நாங்கள் படிச்சிருக்கோம் அல்ல சொல்ல வரேன். அப்போ ஜின்ஸ், அந்த அல் என்னது, ஜின்சியத்தான அல். அவு லிஸ்திக்ராகி அஃப்ராதிஹி, அல்லது அதனுடைய ஒற்றைகளை அடைவெடுத்துக் கொள்வதற்காகும். அதனுடைய ஒற்றைகளை அடைவெடுத்துக் கொள்ளுதல்னு சொல்லுவாங்க முந்தி காலத்து தமிழ், பழங்காலத்து தமிழ். அது அதனுடைய ஒற்றைகளை உள்ளடக்குவது. இஸ்தகரக்குன்னா உள்ளடக்குற, இஷ்டமல. அதனுடைய ஒற்றைகளை உள்ளடக்குவதற்குண்டா சில இடங்கள்ல நீங்க பார்க்கலாம், அந்த இடத்துல வரக்கூடிய அல் நமக்கு குல்லு, அந்த அல் இடத்துல குல்லுவை வச்சால் அனைத்தும் கருத்தை வரக்கூடிய அந்த குல்ல வச்ச பொருந்தும். பாருங்க, வஹுலிக்கல் இன்சானு லஈஃபா, மனிதன் பலவீனமாக படைக்கப்பட்டிருக்கிறான் அப்படின்னு அர்த்தம். வஹுலிக்க குல்லு இன்சானின் லஈஃபன், ஒவ்வொரு மனிதனும் பலவீனமாக தான் படைக்கப்பட்டிருக்கான். ஏதோ ஒரு பலவீனம் இருக்கும். நானாக இருந்தாலும், நீங்களாக இருந்தாலும், உலகத்துல உள்ள எவனாக இருந்தாலும், அமெரிக்க ஜனாதிபதியாக இருந்தாலும், ரஷ்ய ஜனாதிபதியாக இருந்தாலும், சைனாட ஜனாதிபதியா இருந்தாலும், அவன்கிட்ட ஒரு பலவீனம் இருக்கும். அவனுக்கு தூங்கினா என்னது, உலகத்தையே மறந்துடுறான். பசி வந்தா அவனுக்கு சில விஷயங்கள் என்னது மைண்ட்லேயே நிற்காது. மனுஷன் பலவீனம் இருக்கு, நோய் வந்துடுது. அப்ப அதுக்கப்புறம் என்னது, அவனை மரணத்திலிருந்து அவனுக்கு பாதுகாப்படுத்தலாமா? இல்லை. சில என்ன பலவீனம்ங்கிறது எல்லாருக்கும் இருக்கு. வஹுலிக்கல் இன்சானு லைஃபா, மனிதன் பலவீனமாக படைக்கப்பட்டிருக்கான், ரொம்ப பலவீனம். சில விஷயங்கள் அவனால புரிஞ்சு கொள்றதுக்கு, அவனால சில விஷயங்களை கிரகிச்சு கொள்றதுக்கு, சில விஷயங்கள் எதுக்குன்னு சொல்லி ஆழமாக உணர்ந்து கொள்றதுக்கு அவனுக்கு கீழாது. வஹுலிக்கல் இன்சானு லைஃப, அப்ப வஹுலிக்க குல்லு இன்சானின் லைஃப. அந்த மாதிரி நான் சொல்ல போறேன். துஹிப்பு ஜௌஜத்து ஜௌஜஹா, ஒரு மனைவி கணவனை நேசிப்பா. அப்ப துஹிப்பு குல்லு ஜௌஜத்தின் ஜௌஜஹா, ஒவ்வொரு மனைவியும் தமது கணவர்மாரை நேசிக்கத்தான் செய்யறாங்க. அப்ப அந்த இடத்துல என்னது அர்த்தம், அந்த அல் வந்த இடத்துக்கு குல்லுவை வச்ச கருத்து பொருந்தது. இதே மாதிரி பாருங்க, அல்ல சொல்றான், வல் அஸ்ர், காலத்து மீ சத்தியமாக, இன்னல் இன்சான் லஃபி ஹுஸ்ர், நிச்சயமாக மனிதன் நஷ்டத்தில் இருக்கிறான். ஐ இன்ன குல்ல இன்சானின் லஃபி ஹுஸ்ர், எல்லாருமே நஷ்டத்துல தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லி நான் சொல்ல போறேன். யமூத்துல் இன்சான் யோமம்மா, மனிதன் ஒரு நாள் இறந்து போகிறான். ஐ யமூத்து குல்லு இன்சானின் யோமம்மா, ஏதோ ஒரு நாள், சம்டே, ஏதோ ஒரு நாள் என்ன செய்ய போற, மனுஷன் மௌத்தாக தான் போறான். அவு சிஃபாத்திஹி அவு லிஸ்திக்ராகி சிஃபாத்திஹி, இன்னும் சில இடங்கள்ல அல் வரும். எப்படி தெரியுமா, அந்த அல்லுக்கு ஜமீ உடைய கருத்து வரும். ஜமீ, அதான் அந்த சிஃபாத்துகளை எல்லாம், அவனுடைய சிஃபாத்துகளை எல்லாம் உள்ளடக்குறன்னு வந்திருக்குது. நஹு ஜைதுனிர் ரஜுலு, சொல்ல போறார், ஜெயித் தான்ப்பா மனுஷன். நான் சொல்றோம் அந்த ரஜுல், நீதாண்டா மனுஷன் அப்படின்னு. நீதாண்டா மனுஷன் அப்படின்னு சொல்லும் பொழுது, ஐ அந்த ரஜுலுன் ஜாமியுன் லிசிஃபாத்தி ரிஜால் அல் மஹமூதா, ஆண்களுக்கு இருக்க வேண்டிய எல்லா பண்புகளையும் அவனோடத்துல இருக்குது. அதான் அந்த அல்லுக்கு அர்த்தம். நாங்க சொல்லுவோமே, ஒரு பழத்தை சொல்லி, அதுதான்டாப்பா பழம், அதுதான் பழம். என்னது, உதாரணமாக ஒரு நல்ல சட்டப்படியான ஒரு பழத்துல பேர் திருங்கினாங்க. உதாரணமாக ஒரு ஆளுக்கு மாதுளம் பழம் பிடிச்சிருக்குது வச்சுக்கோங்க, பழம்டா அது மாதுளம் பழம் தான், அதுக்கப்புறம் மற்றது எல்லாமே அப்படின்னு சொல்லி. எனக்கு மல்கோவா மாம்பழம், கருத்த கொழுமான்னு சொல்லுவீங்க இல்லையா நீங்க, அது எனக்கு பிடிச்சிருக்குது. அப்ப என்ன சொல்றோம், ஹாதிஹியல் ஃபாக்கிஹா,
இதான்டா பழம் அப்படின்ட்டு. அப்ப அந்த 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 பழத்துக்கு இருக்க வேண்டிய சகல பண்புகளும் அதுல இருக்கு. அதே மாதிரி நான் சொல்றேன், அவ்வள் தான்டா பொம்புல, என்ன ஹியல் மர்அ அன்தில் மர்அ, நீ தாண்டி பொம்புல அப்படின்னா என்னது? ஐ என்னது அந்த அவள்கிட்ட அது சிஃபாத்துன் நிசா எல்லாமே இருக்கு. பெண்கள்ட்ட இருக்க வேண்டிய எல்லா பண்புகளும் அவள்கிட்ட இருக்கு. அதே மாதிரி நான் சொல்றேன், அந்த தாலிப், நீ தான்டா மாணவன் அப்படின்னு சொல்லி. அப்ப ஒரு ஒரு மாணவனிடம் இருக்க வேண்டிய எல்லா பண்புகளும் அவன்கிட்ட இருக்குன்னு அர்த்தம். அந்த தாலிப், அத்தாலிப் அர்த்தம் அந்த ஜாமிஉன் லிஜமீஇ சிஃபாத்தி துல்லாப், எல்லா மாணவர்களிடத்திலேயும் ஒருங்கே பெற்றிருந்த பண்புகள் உன்னிடத்தில் இருக்கின்றன, அந்த அர்த்தம். சரி, அப்ப அல் வந்து என்னது? இந்த மாதிரி 3 கருத்துகளுக்கு வருது. ஒரு கருத்து என்னது? அஹ்த் அறிமுகம், அதுதான் பரவலான அல். இன்னொரு அல் வந்து ஜின்ஸை காட்ட வர என்னது? இன்னொன்று இஸ்திகராக்கு வரும். என்ன இந்த மாதிரி 3 விஷயங்களுக்காக வேண்டி அல் வருகுதுன்னு சொல்லியிருக்கிறாரு. இப்ப நம்ம வாசிச்சு பார்ப்போம். என்ன சொல்றாங்க? அன்னவ் உல் ஹாமிசு மின் அன்வா இல் மஅரிஃபி, மஅரிஃபாக்களுடைய வகைகளில் நின்றும் 5வது வகையானது துல் அதாத்தி, துல் அதாத் ஆகும். அதாத்தை உடையதுண்டா து அல், அல்லை உடையது, அல்லோட வரக்கூடிய இஸ்ம், அல் இஸ்ம் அல் முஹல்லா பி அல். நஹு அல் ஃபரஸ் வல் குலாம் என்று சொல்லை போல, அல் ஃபரஸ் அல் குலாம் மாரிஃபா, என அலிஃப்லாம் மாரிஃபா வந்திருக்கு. வல் மஷ்ஹூர் பைன அன் நஹ்வியீன, நஹ்வியன்களுக்கு மத்தியில் பிரபலமான விஷயம் என்னென்றால் அன்னல் முஅர்ரஃப அல், அன்னல் முஅர்ரிஃப அல், சாரி, மாரிஃபாவாக்கக்கூடியது அல் என்பதுதான். இந்தல் ஹலீல், இமாம் ஹலீலிடத்தில். வல்லாம் வஹ்தஹா இந்த சிபவைஹி, இமாம் சிபவைஹி இடத்துல லாம் மாத்திரம் தான். அப்படின்னா என்ன அர்த்தம்? அல்ல வரக்கூடிய அலிஃப் அந்த ஹம்சா இல்ல, லாம் மட்டும். வனக்கல இப்னு உஸ்ஃபூர் அல் அவ்வல அன் இப்னி கைசான், இமாம் இப்னு உஸ்ஃபூர் அவங்க முதலாவது கருத்தை இப்னு கைசான் என்பவர் வாயிலாக அறிவித்திருக்கிறார். அது என்னது முதலாவது கருத்து? அல் என்கிற ரெண்டும் சேர்ந்து மாரிஃபா வாக்குது இமாம் ஹலீலிடத்துல, லாம் மாத்திரம்தான் சிபவகிட்ட அப்படின்னு சொல்லி. ஆனால் வஸ்ஸானி அன் பக்கியத்தின் நஹ்வியின், வஸ்ஸானிய அன் பக்கியத்தின் நஹ்வியின், ஏனைய நஹ்விகளிடமிருந்து 2வது கருத்தை அவர் கூறியிருக்கிறார். இது என்ன சொல்ல வராங்கடா, இமாம் ஹலீல் வந்து சொல்றாரு அல் என்கிறது தான் ரெண்டுமே சேர்ந்து மாரிஃபா வாக்குது, இமாம் சீபவகி சொல்றாரு லாம் மாத்திரம்னு சொல்லி. இப்படித்தான் பரவலாக நஹ்வியங்களுக்கு மத்திய அறிமுகமாக இருக்கு. ஆனா உண்மை என்னென்றால் இமாம் ஹலீலும் இமாம் சிபவையும் 2 பேருமே சேர்ந்து சொல்ற விஷயம் என்னென்று கேட்டால் அல், அந்த அலிஃபும் லாமும் சேர்ந்த மாரிஃபா வாக்குதுங்கிறது. முஹம்மது பின் மாலிக், இமாம் அஹ்மத் முஹம்மது பின் மாலிக் ரஹிமஹுல்லா அவங்க கருதுறாங்க அன்னஹு லா ஹிலாஃப பைன சிபவைஹி வல் ஹலீல், இமாம் சிபவைஹிக்கும் இமாம் ஹலீல் என்னது அஹ்மது அல் ஃபராஹிதிக்கும் மத்தியில் இந்த வித்தியாசமும் இல்லை. ஃபி அன்னல் முஅர்ரிஃப அல், மாரிஃபா வாக்கக்கூடியது அல் என்கின்ற விஷயத்தில். வகால் அவர் சொல்றாரு வ இன்னமல் ஹிலாஃபு பைனஹுமா ஃபில் ஹம்ஸா, மாறாக கருத்து முரண்பாடு இருக்கிறது அவங்க 2 பேருக்கு மத்தியில் இந்த ஹம்சா விஷயத்தில் தான். இந்த அல்ல வரக்கூடிய ஹம்சா என்ன? அஸாயிதத்துன் அம் ஹிய அஸ்லியா, அது ஜாயிதத்தான அல்லா சரி அலிஃபா அல்லது அஸ்லியத்தான அலிஃபா ஹம்சாவா என்கிறது தான் கருத்து முரண்பாடு இருக்குது. வஸ்ததல் அலா தாலிக்க, இதற்கு ஒரு ஆதாரமாக பிடித்தார் பிமவாதி, பல இடங்களை ஆதாரமாக கொண்டிருக்காரு. அவுரதஹா மின் கலாமி சிபவை, சிபவையினுடைய பேச்சில இருந்து அந்த இடங்களை எல்லாம் அவர் கொண்டு வந்திருக்காரு. பாருங்க, இந்த கிதாபுல பேசும்பொழுது அல்லது இந்த இடத்துல வச்சு இமாம் சிபவைஹி அலிஃப்லாம் அல்ல வரக்கூடிய இதை ஜாயிதுன்னு இருக்காரு, இந்த இடத்துல அஸ்லியான்னு சொல்லியிருக்காரு. அப்படின்ற மாதிரியான அந்த கருத்து முரண்பாடுகளை எல்லாம் இமாம் மாலிக் சொல்லியிருக்காரு. வத்தல்ஹீசுல் கலாம், சுருக்கம் என்னென்றால் இவருந்து நம்ம புரிய வேண்டிய விஷயம். வத்தல்ஹீசுல் கலாம், சுருக்கம் என்னென்றால் இந்த பேச்சினுடைய சுருக்கம் என்னவென்றால் அன்னஃபில் மஸ்அலத்தி சலாசத்த மதாஹிப், தாவுண்டு வருமா, அன்னஃபில் மஸ்அலா சலாசத்த மதாஹிப், இந்த மஸ்அலாவுல அதாவது அல் ரெண்டும் சேர்ந்து மாரிஃபா வாக்குதா அங்கிற அந்த மாரிஃபாவுடைய விஷயத்துல 3 நிலைப்பாடுகள் இருக்குது. அஹதுஹா, அவைகளில் ஒன்று என்னென்னால் அன்னல் முஅர்ரிஃப அல், மாரிஃபா வாக்கக்கூடியது அல் என்கிற அலிஃபும் லாமும் சேர்ந்துதான். வல் அலிஃபு அஸ்லுன், அலிஃப் என்கிறது அஸ்லியத்தான அல், அல்ல வரக்கூடிய அந்த ஹம்சா என்னது அஸ்லியத்தானது. வஸ்ஸானி, 2வது நிலைப்பாடு என்னென்றால் வல் மத்ஹபு ஸானி அன்னல் முஅர்ரிஃப அல் வல் அலிஃபு ஸாயிதத்துன், மாரிஃபா வாக்குறது அல் தான், ஆனா அதுல வரக்கூடிய ஹம்சா வந்து ஸாயிதத்தான ஹம்சா அப்படிங்கிறாங்க.
அஸ்ஸாலிஸ் மூன்றாவது நிலைப்பாடு என்னென்றால் அன்னல் முஅர்ரிஃப அல்லாமு வஹ்தஹா மாரிஃபா வாக்கக்கூடியது லா மாத்திரம் தான். வலிஹ்திஜாஜ் லிஹாதிஹில் மதாஹிப் இந்த கருத்துகளுக்கெல்லாம் ஆதாரம் பிடிச்சு என்ன ஆதாரம் அப்படின்னு பேசிக்கொண்டு போவது என்பது எஸ்தத்இ தத்துவீலன் நீண்ட பேச்சை தேடும். தத்துவீலன் அர்த்தம் மிச்சம் நிறைய கதைக்க வேண்டி வரும், அது பொருத்தம் இல்லை. லா எலிகு பிஹாதல் இம்லாஇ எனவே இந்த சின்ன புத்தகத்துக்கு அது பொருத்தம் இல்லைன்றார். லா எலிக்கணும் லா யுனாசிபு என்ன பிஹாதல் இம்லான்றது வந்து அசல்ல வந்து டிக்டேஷன், அதாவது ஒரு ஆள் சொல்ல மற்றவர் எழுதுறது. இங்க வந்து இம்லாங்கிறது ஒரு சின்ன கைநூலுக்கு சொல்லியிருக்காரு. இந்த கைநூலுக்கு அது பொருத்தம் இல்லை அப்படின்னு. இது கைநூலா? இதுல எத்தனை பக்கம் இருக்குது? கிட்டத்தட்ட என்னது 400-500 பக்கம் இருக்குது. அப்ப இது ஒரு கைநூலா? அப்ப வேற பாசைப்படி என்னப்பா பெரிய கிரந்தங்கள் என்பது என்ன, சிறிய கிரந்தங்கள்ங்கிறது என்ன? யோசனையா இருக்கு. வதன்கசிமு அல் அல் முஅர்ரிஃபா மாரிஃபா வாக்கக்கூடிய அல் பங்கு பிரிகிறது அதனுடைய கருத்தடிப்படையில் இலா சலசத்தி அக்ஸாம் 3 பங்குகளாக. வதாலிக்க அது அன்னஹா ஒன்று இந்த அல் வந்து இம்மாலி தஅரீஃபில் அஹ்த் தஅரீஃபுல் அஹ்த்னால் ஒரு அறிமுகத்தை அடையாளப்படுத்துறது அப்படின்னு அர்த்தம். மாரிஃபா வாக்குற அல்லது அறிமுகத்தை ஒன்றை ஏற்படுத்துறதுக்காக வேண்டி வரும். அவுலி தஅரீஃபில் ஜின்ஸ் அல்லது ஒரு இனத்தை அடையாளப்படுத்துறதுக்கு அறிமுகப்படுத்துறதுக்கு வரும். அவுலில் இஸ்திக்ராக் அல்லது ஒற்றைகளையோ அல்லது முழு பண்புகளையுமோ உள்ளடக்குவதற்கு வரும். அப்ப நம்ம ஏற்கனவே சொன்னோம் என்னென்றால் மாரிஃபா வாக்க வரக்கூடிய அல்லுக்கு 3 கருத்து வேண்டும். ஒன்று வந்து அறிமுகத்தை ஏற்படுத்துறது, இன்னொன்று வந்து இனம் என்கிற கருத்தை காட்டுவது, மற்றது இஸ்திக்ராக் அனைத்தையும் உள்ளடக்குதல் என்கிற கருத்துல வாரது. இப்ப அதை பத்தி விரிவா சொல்ல போறாங்க. அஹ்த்ன்றது ஒரு அறிமுகம். அறிமுகத்தை ஏற்படுத்த வரக்கூடிய இந்த மாரிஃபாவான அல்லானது ஃபதன்கசிமு இலா கிஸ்மேனி 2 பகுதிகளாக பிரியுதுன்றாரு. ஆனா அல் கவாக்கிபு துர்ரி அதாவது மத்துனுல் ஆஜுர்மியால 3 கொண்டு சொல்லியிருக்காங்க, 3ன்னு சொல்லியிருக்காங்க இல்லையா. ஒன்று லி அன்னல் அஹ்த இம்மா திக்ரி, இந்த அஹ்துல ஒன்று வந்திருக்கு திக்ரின்னு சொல்லுவாங்க. திக்ரின்னா முன்னால் நக்கிராவாக சொல்லப்பட்டு பிறகு ரிப்பீட் ஆகும் பொழுது அதாவது அலிஃப்லாம் போட்டு சொல்றது. நாங்க சொல்லுவோம் எங்கள்ட தோட்டத்துக்குள்ள ஒரு யானை வந்த அந்த யானை தான் இந்த மரங்களை எல்லாம் நாசமாக்கின அப்படின்னு. அப்ப தஹல ஃபீலுன் அலா ஹதீகத்தினா ஃபஅஹ்லக ذلك அல்லது ஃபஅபாதன அல்லது ஃபஹர்ரப ذلك ஃபீல் அந்த யானை இதெல்லாம் மரங்களை எல்லாம் நாசமாக்கி போட்டு அழிச்சு போட்டு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஒரு மனிதர் வந்தாரு, அந்த மனிதர் எனக்கு சொன்னாரு யா ரஜுலன் ஃபகாலர் ரஜுலு. குர்ஆன்லையும் என்னப்பா அந்த மாதிரி பல இடங்கள்ல இடம்பெற்றிருக்கு. அதில் ஒரு சொத்து முசமில வரக்கூடியது கமா அர்சல்னா இலா ஃபிர்அவுன ரசூலா ஃபஅஸா ஃபிர்அவுனுர் ரசூல. முன்னுக்கு என்னது நக்கிராவாக வந்து அதுக்கு பிறகு அலிஃப்லாமோட வந்திருக்கும். பாருங்க சொல்றாரு வ இம்மா திஹ்னியுன் லி அன்னல் அஹ்த இம்மா திக்ரி, ஒன்று அஹ்து வந்து திக்ரி, வ இம்மா திஹ்னி இன்னொன்று திஹ்னி. திஹ்னின்னா என்னன்னு கேட்டால் அதாவது எனக்கும் நான் யாரோட உரையாடி கொண்டிருக்கிறோம் அவருக்கு மத்தியில மட்டும் எனக்கு ஒரு குறித்த ஒரு விஷயமோ ஒரு நபர் பற்றியோ அறிமுகம் இருப்பது. உதாரணமாக நானும் என்ற கூட்டாளியும் பேசி கொண்டிருக்கோம்னு வச்சுங்க. இப்ப நாங்க 2 பேரும் பேசி கொண்டிருக்கிற நேரத்துல ஏற்கனவே நாங்க ஒரு இடத்துக்கு போன நேரத்துல ஒரு ஆளை கண்டோம். அப்ப நாங்க 2 பேரும் பேசி கொண்டிருக்கிறோம்ல, அந்த ஆள் உங்களுக்கு ஒரு விஷயம் சொன்ன ஞாபகம் இருக்கா அப்படின்னு நான் சொல்லுவேன். அந்த ஆள் உங்களுக்கு ஒரு விஷயம் சொன்னாரு அப்படின்னு வச்சே வந்து அல்லது நமக்கு ஒரு விஷயம் சொன்னாரு என்னச்சு அந்த ஆள்னா அது யாருக்கு தான் தெரியும் அந்த ஆளுங்கிறது எனக்கும் நான் யாரோட பேசி கொண்டிருக்கிறேனோ அவருக்கும் தான் தெரியும். பாருங்க வ இம்மா திஹ்னியுன் இதுக்கெல்லாம் உதாரணங்கள் காட்டுவாங்க. ஃபல் அவ்வலு ககௌலிக்க முதலாவது உனது கூற்றை போல இஷ்டரைத்து ஃபரசன் நான் ஒரு குதிரையை வாங்கினேன், சும்ம பிஅத்துல் ஃபரஸ பிறகு அந்த குதிரையை விற்றேன். இப்போ முன்னுக்கு ஃபரஸ் நக்கீராவாக வந்து போட்டு ரெண்டாவது தொடர்ல அல் ஃபரஸ் அலிஃப்லாம் வந்திருக்குது. ஐ பிஅத்துல் ஃபரஸல் மத்கூர் சொன்ன அந்த முன்னால் சொல்லப்பட்ட அந்த என்னது குதிரை. வலவு குல்த சும்ம பிஅத்து ஃபரசன் பிறகு நீங்க அலிஃப்லாம் இல்லாம இப்படி சொன்னால் இஷ்டரைத்து ஃபரசன் சும்ம பிஅத்து ஃபரசன் சொல்றீங்க, அலிஃப்லாம் இல்லாம சொன்னால் லகான கைரல் ஃபரஸில் அவ்வளி அந்த ரெண்டாவது வரக்கூடிய ஃபரஸ் என்பது வேற ஒரு குதிரையை தான் நீங்க நாடுறீங்கன்னு வந்துடும். அல்லாஹு தாலா குர்ஆன்ல சொல்றான் மசலு நூரிஹி கமிஷ்காத்தின் ஃபீஹா மிஸ்பா அவனுடைய பேரொழிக்கு உதாரணம் ஒரு மாடத்தை போல ஃபீஹா மிஸ்பா அதிலே ஒரு மின் விளக்கு இருக்கிறது. இப்ப எங்க மிஸ்பாஹு நக்கீரா வந்திருக்குது. அடுத்த துண்ல பாருங்க அல் மிஸ்பாஹு ஃபீ சுஜாஜா அந்த
ஒளிவிளக்கு வந்து ஒரு கண்ணாடி குவளைக்குள் உள்ளது. அப்ப இங்க மிஸ்பா நக்கிராவை வந்து போட்டு ரிப்பீட் வரும்பொழுது அல் மிஸ்பா அலிஃப்லாம் வந்திருக்குது. ஃபி சுஜாஜத்தின் அஸ்ஸுஜாஜா புண்ணுக்கு சுஜாஜா நக்கிரா வந்து பொழுது பி அஸ்ஸுஜாஜத்து அந்த என்னது கண்ணாடி குவளைங்கிறது கஅன்னஹா கௌகபுன் துர்ரையுன் பிரகாசிக்கக்கூடிய நட்சத்திரத்தை போல அப்படின்னு. இதே மாதிரி தானே என்னது நாங்க வேற ஒரு குரான் இது சொன்னோம். இந்த என்னது கமா அர்சல்னா இலா ஃபிர்அவுன ரசூலா ஃபஅஸா ஃபிர்அவுனுர் ரசூல அர் ரசூல்னு என்னது அலிஃப்லாம் முட வந்திருக்குது. இஷ்டரைத்து கிதாப நான் ஒரு புத்தகத்தை வாங்கினேன். ஃபகரதுல் கிதாப அந்த புத்தகத்தை நான் வாசித்தேன். லகீத்து ரஜுலன் ஒரு மனிதரை நான் சந்தித்தேன். ஃபகாலர் ரஜுலு அந்த மனிதர் எனக்கு சொன்னார். தஅவுது தாலிபன் ஒரு மாணவனை நான் அழைத்தேன். ஃபஸஅல்து தாலிப அந்த மாணவனிடத்தில் நான் கேட்டேன். அப்படின்னு நம்ம என்ன முன்னுக்கு நக்கீராவா சொல்லி போட்டு ரிப்பீட் வரும் பொழுது அலிஃப்லாம் போட்டு சொல்றது. இது அஹதி திக்ரின்னு சொல்லுவாங்க. இன்னொன்றைக்கு இது அஹதி திஹினி. அது என்ன அஹதி திஹினி? ஜா அல் காதி. இப்போ இந்த ஜா அல் காதின்ற உதாரணத்தை விடவும் ஜா அல் காதின்றா அந்த நீதிபதி வந்தாருன்னா நான் யாரோட பேசி கொண்டிருக்கணும் அவருக்கும் எனக்கு தான் அந்த நீதிபதியை பற்றி தெரியும், வேற ஆளுக்கு தெரியாது. இதை விட குர்ஆன்ல ஒரு ஆயத்து இருக்குது பாருங்க. அல்லாஹு தாலா சூரா தௌபாவுல ஹிஜ்ரத் பயணம் சம்பந்தமாக சொல்றான். சொல்லும் பொழுது இப்படி ஒரு வசனம் இருக்குது. சானியஸ்னைனி இதுஹுமா ஃபில் கார். சானியஸ்னைனி இதுஹுமா ஃபில் கார் அந்த குகையில் அவ்விருவரும் இருக்கும் போது உண்டு. அந்த குகைன்னு சொல்லி அல்லாஹு தாலா சொல்வது சவுர் குகையைத்தான், அதுல மாத்து கருத்து இல்லை. ஆனால் அந்த குகைன்னு சொல்லி இந்த குர்ஆன் ஆயத்து இறங்கும் பொழுது அந்த குகைக்குள்ள இருந்தவங்க யாருதான்? அபூபக்கரும் ரசூலுல்லாஹும் ரலியல்லாஹு அன்ஹு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்ப இந்த வசனம் இறங்கும் பொழுது சானியஸ்னைனி இதுஹுமா ஃபில் கார் அந்த குகையில் வரும் பொழுது அந்த குகையின் அல்லாஹு தாலா சொல்றது வந்து அல்லாஹுக்கும் அடுத்ததாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட பயணத்தோழர் அபூபக்கருக்கும் தான் தெரியும். மற்ற யாருக்குமே தெரியும் அந்த குகன்னு சொல்லப்படுவது இந்த குகண்டு சவுர் குகன்னு சொல்லி அவங்களோட வாயால் அவுட் ஆயிருந்து போறான் தெரியும். அதே மாதிரி என்னது நாங்க சந்தர்ப்பங்கள்ல வந்து அந்த ஆக்களுக்குள்ள என்னது வெளிப்படையாக சொல்ல ஒரு மாதிரியா இருக்கும் பொழுது நம்ம நண்பர்கிட்ட நம்ம சில விஷயங்களை சூசகமாக சொல்லுவோம். அப்படி சொல்லும் பொழுது அந்த அவரு அப்படின்னு நம்ம கதைப்போம் இல்லையா? அதெல்லாம் என்னது ஒரு ஒரு 2 பேருக்கு மத்தியில மாத்திரம்தான் என்னது அந்த அறிமுகம் இருக்குமே தவிர மற்றவங்களுக்கு அதை பத்தி டீட்டெயில்ஸ் என்னது தெரிஞ்சிருக்காது. உதாரணமாக நானும் என் கூட்டாளியும் ஒரு ஃபோன் வாங்குறதுக்கு கடைக்கு போனோம். அப்போ நாங்கள் ஃபோன் பார்த்தோம், எங்களுக்கு ஃபோன் பிடிக்கல அல்லது ஃபோனோட விலை வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்குது, நாங்கள் வந்துட்டோம். அப்போ நாங்கள் 2 பேர் திருப்பி பேசி கொண்டிருக்கும் பொழுது நாங்கள் சொன்னோம், நம்ம அந்த கடைக்கு போனோம் இல்லையா, அந்த ஃபோன் அது நல்லது தானே, ஆனால் அதில் இப்படி இப்படி சிக்கல் இருக்குது இல்லையா அப்படி நாங்கள் கழிச்சு கொள்வோம். அப்போ அந்த ஃபோன் தான் அது யாருக்கு தான் தெரியும்? எனக்கும் கடைக்கு போன அந்த என் கூட்டாளிக்கு தான் தெரியும், வேறு யாருக்கும் தெரிஞ்சிருக்காது. வசானி கவுலிக்கு ஜா அல் காலி இதா கான பைனக பைன முகாத்தபிக்க உனக்கு முன்னால் நீ யாரோட பேசிக்கொண்டிருக்க அந்த முகாத்தப் ஆடியன்ஸ் அவருக்கு மத்தியில தான் அறிமுகம் இருக்குது. அஹதுன் அறிமுகம் இருக்குது. ஃபி காதின் காசின் ஒரு குறித்த காதி விஷயத்தில். வ அம்மல்லத்தி லிதஅரீஃபில் ஜின்ஸ் ஜின்ஸ மாரிஃபாவாக்குறதுக்கு வரக்கூடிய அந்த அல் வந்து ஃபக்க கவுலிக்கு உனது கூற்றை போலவாகும். அர் ரஜுல் அஃதலு மினல் மர்அ ஆண் இனம் பெண் இனத்தை விட சிறந்தது. இப்ப இந்த இடத்துல வந்து அந்த ஆண் இந்த பெண்ணை விட சிறந்தவள் அப்படி கருத்து இல்லை. பொதுவா நம்ம சொல்ல ஜின்சுர் ரிஜால் அஃதல் மின் ஜின்சின் நிசா. உதாரணத்துக்கு அது இல்லாம சில பேக்க ஆம்புளைகளை விடவும் சில என்னப்பா ஒரு ஒரு கேடுகட்ட ஆம்புளைகளை விடவும் சில பெண்கள் என்னது மகோன்னதமானவர்கள் அப்படியே இல்லையா? இப்ப சில பெண்கள் வந்திருக்காங்க வந்து என்னென்னு கேட்டால வந்து சாதாரணமான ஆண்களை விட என்னப்பா என்னது 100 படி மேலுக்கு இருக்காங்க. இப்படி உதாரணமாக ஹதிஜா நாயகி, அதே மாதிரி யாரு சாரா நாயகி, அப்படி அவங்க சொன்னாங்க இல்லையா 4 பெண்கள் வந்து இந்த உலகத்தில் என்னது முழுமை அடைந்தவர்கள். என்னது என்னது லம் தக்முல் மின நிசா இல்லா அர்போன் அவங்கள ஒருத்தர் தான் யாரு? சாரா நாயகி, மரியம் அலைஹிஸ்ஸலாம், ஹதிஜா நாயகி, ஆசியா அந்த ஃபிரௌனுடைய மனைவி, இவங்க ஆக்கள். அப்ப அதே மாதிரி இப்ப ஆயிஷா நாயகி வந்து இங்க இருக்கக்கூடிய இத்தனையோ பேக் ஆம்புலைகளை விட என்னது உன்னதமானவங்க. அது வேற விஷயம். ஒரு தனிநபர் நம்ம எடுத்துக்கொண்டோம்னால் என்னது அவங்கள வித்தியாசம் இருக்கும். அதே சந்தர்ப்பத்தில் பொதுவாக நம்ம என்ன சொல்லுவோம்? இந்த உதாரணத்தை அஃதல் என்று சொல்ல போடுவதை விடவும் ஆண் பெண்ணை விட சிறந்த என்று சொல்வது அவ்வளவு ஒழுக்கம் இல்லை. எப்படி போட்டிக்கொண்டு தெரியுமா? அர்ரஜுலு அக்குவா மினல் மர்அ ஒரு பெண்ணை விட என்னது ஆண் பலசாலி அப்படின்னு சொல்ற அந்த நான் ஏற்கனவே சொன்ன உதாரணம் அதான் நல்ல உதாரணம். இது அர்ரஜுல் அக்குவா மினல் மர்அதி பெண் இனத்தை விட ஆண் இனம் பலசாலிகள் தான். அந்த மாதிரி இப்ப நாங்க சொல்லுமே வந்து இப்போ உதாரணமா வந்து
இதே மாதிரி அந்த இனத்தை காட்டுறதுக்காக வேண்டி வரும். எப்படின்னு கேட்டா நாங்க சொல்லுவோம், இப்ப இந்த பெரும்பாலும் அந்த கம்பேரிசன் பண்ணி சொல்லும் பொழுது நாங்க சொல்லுவோம், அல் ஹதீது அன்ஃபஉ மினத் தஹப். இரும்பு வந்து தங்கத்தை விட என்னது பிரயோஜனமானது அப்படின்னு. இப்ப இந்த இரும்பு அந்த தங்கத்தை விட அப்படின்னு கருத்து வராதாங்க. இந்த இரும்பு என்கிற ஜாதி அந்த இனம் வந்து என்னது தங்கம் என்கிற அந்த இனத்தை விட அந்த வகையை விட என்னது மிகவும் பயனுள்ளது. அன்ஃபா அல் ஹதீது அன்ஃபஉ மினத் தஹபி. அது மாதிரி அடுத்தது பாருங்க சொல்றாரு என்னடால் வஅம்மா அல்ல என்னது வஅம்மல்லதி லிதஅரீஃபில் ஜின்ஸ் என ஜின்ஸை மாரிஃபாவாக்குவதற்கு அத்தகைய அல்லானது ஃபக்க கவுலி கொண்டது கூற்றை போல அர்ரஜுலு அஃதலு மினல் மர்அ. அதை நாங்கள் சொன்னோம் அர்ரஜுலு அக்வா மினல் மர்அத்தின்னு சொல்றது மிச்சம் நல்ல. இதாலம் நுரிது பிஹி ரஜுலன் பி ஐனி, ஒரு மனிதரை நாங்கள் நாடாமல், வலம்ரஅத்தன் பி ஐனிஹா, அதே மாதிரி ஒரு பெண்ணை நாங்கள் குறித்த ஒரு பெண்ணை நாங்கள் நாடாம சும்மா நாங்கள் சொல்ல முடியாது. இப்போ ஆண் இனம் பெண் இனத்தை விட மேலானது. வ இன்னமா அரத்த அன்னஹாத வ இன்னமா அரத்த நீ நாடியதெல்லாம் அன்னஹாதல் ஜின்ஸ, அன்னஹாதல் ஜின்ஸ்னா இந்த ஆண் என்கிற அந்த இனம் அந்த ஜின்ஸ் வந்து மின் ஹைசுஹுவ அவராக இருக்கும் புறத்தில் அஃதலு மினல் ஜின்ஸ் அந்த பெண் இனத்தை விட அஃதல் மேலானது மின் ஹைசுஹுவ அந்த இனத்தோட ஒப்பிட்டு பார்க்கிற வேளையில். வலா யசிஹு ஐயுராத பிஹாதா இதன் மூலமாக நாடப்படுவது சரியாகாது. அன்ன குல்ல வாஹிதி மினர் ரிஜால் ஒவ்வொரு ஆண்களும் அஃதல் மின் குல்லி வாஹிதி மின ஒவ்வொரு பெண்களை விட சிறந்தவங்க அப்படின்னு அர்த்தம் அல்ல. பொதுவா ஆண் இனம் பெண் இனத்தை விட மேலானதுன்னு சொல்லுவோம். லி அன்னல் வாக்கைய ஏனென்றால் நடப்பு என்பது பிஹிலாஃபி அதற்கு மாற்றமாக உள்ளது. நடப்பு அதற்கு மாற்றமாக உள்ளதுன்னு அர்த்தம். இன்றைக்கு நீங்க பாக்குறீங்க சில ஆம்புளைகளை விட சில பொம்புளைகள் என்னது மிக சிறந்தவர்களாக மிக பலசாலிகளாக மிக தைரியசாலிகளாக இருக்காங்க. எனவே ஒவ்வொரு ஆம்புளையும் ஒவ்வொரு பொம்பளையை விடவும் என்னது மேல் அப்படின்னு நமக்கு சொல்லலாது. பொதுவாக நமக்கு என்ன சொல்லலாம், ஆண் இனம் பெண் இனத்தை விட பலமானது அல்லது சிறந்தது அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி நாங்க சொல்லுவோமே, இப்போ உதாரணமாக வந்து இதே மாதிரி அந்த இனம் என்கிற கருத்தை காட்ட வர்றதுக்கு உதாரணமாக நம்ம சொல்வதா இருந்தால் நம்ம ஏற்கனவே சொன்ன என்னது என்னது அல் ஹதீது அன்ஃபஉ மினத் தஹப். இதே மாதிரி இனத்தை சொட்டி காட்டுறதுக்கு வரக்கூடியது நாங்க சொல்லுவோம் என்னது நாங்கள் சொல்லுவோம் என்னது அல் ஃபுலூஸ் துகையிரு நுஃபூஸ் இல்லையா. நம்ம ஒரு உதாரணம் சொன்னோம், நுஃபூஸ்களை வந்து மாத்துறது மனித உள்ளங்களை மாத்துவது காசி தான். அல் ஃபுலூஸ் துகையிரு நுஃபூஸ். இந்த இடத்துல வந்து என்னது காசி என்கிற ஜாதி தான் என்ன செய்யுது இந்த மாதிரி மனித இனத்தையே நாசமாக்கிறது, உள்ளத்தை நாசமாக்குறது. பாருங்க சொல்றாரு வக்கதாலிக்க கவுலுக்க இதே மாதிரி தான் உனது கூற்று அஹ்லக்கன் நாச அத்தீனாரு வத்திர்ஹம் மனித இனத்தை அழித்து விட்டது தீனாரும் திர்ஹமும். அப்ப இங்க ஜின்சு தீனார் ஜின்சு அத்திர்ஹம் அந்த மாதிரி மனித இனத்தை அந்த காசி அந்த பணம்னு சொல்லி ஒரு குறித்த நாணயம் அல்லது குறித்த பணம் நாசமாக்கல. பொதுவா பணம் என்கிறது மனித இனத்தை அழிச்சு நாசமாக்கி போற்றுது. வகௌலிஹி தஆலா இன்னும் அல்லாஹு தஆலாவுடைய கூற்றை போல வஜஅல்னா மினல் மாஇ குல்ல ஷைஇன் ஹய்யின் அனைத்து உயிருள்ள வஸ்துக்களையும் தண்ணீர் என்ற அந்த மூலகத்திலிருந்து நாங்கள் படைத்தோம். அப்ப இந்த இடத்துல வந்து அந்த தண்ணீர் ஒரு குறித்த தண்ணியை அல்லாஹு தஆலா நாடல்ல, பொதுவாக தண்ணி என்கிற ஜாதி அந்த இனம் அதுல இருந்துதான் அனைத்து படைப்பினங்களையும் அல்லாஹு தஆலா படைச்சிருக்கான். வஅல் ஹாதிஹி எனவே இந்த அல் ஆனது ஹியல்லத்தி அது எத்தகையது என்றால் யுஅப்பிரு அன்ஹா அதற்கு வாசகம் கூறப்படும் அல் அல் ஜின்சியா பில் ஜின்சியா அர்த்தம் அல் அல் ஜின்சியா என்ற இனத்தை காட்டக்கூடிய அல் என்று அதற்கு பெயர் சொல்லுவாங்க. வயு அப்பரு அன்ஹா ஐதன் சில சந்தர்ப்பங்கள் அந்த அல்லுக்கு என்ன பெயர் சொல்லுவாங்க என்றால் அதுக்கு வாசகம் கூறப்படுகிறது பில்லத்தி ஒரு அல் அது எத்தகைய அல் என்றால் லிபயானில் மாஹியத்தி மாஹியத்தின் அர்த்தம் ஹகீகத் அதாவது யதார்த்தத்தை தெளிவுபடுத்த வருவது. வபில்லத்தி லிபயானில் ஹகீக் அந்த போட்டிருக்காங்க. அப்ப அல்லத்தி லிபயான் அல் அல்லத்தி லிபயானில் ஹகீகா அல்லது அல் அல்லத்தி லிபயானில் மாஹியா அல்லது அல் அல் ஜின்சியா இந்த மூணு பெயரும் சொல்லுவாங்க இந்த அல்லுக்கு. ரைட். இதே மாதிரி நாங்க சொல்லுவோம் எப்படி உதாரணமாண்டா வந்து யுஹிப்புல் இன்சானு அல் மால மனிதன் பணத்தை விரும்புகிறான், பணம் என்கிற அந்த இனத்தை விரும்புகிறான். இந்த பணம் என்கிற அந்த ஜாதி. எனவே இந்த காசை விரும்புகிறான், ஒரு குறித்த தாள் காசையோ அல்லது நோட்டு காசையோ அல்ல, மாறாக காசி என்கிற அந்த ஜாதி. அது என்ன இப்ப நாங்க சொல்லுவோம் என்னது யுஹிப்புல் ஆபாஉ அல் அவுலாத
பெற்றோர்கள் குழந்தைகளை நேசிக்கிறார்கள் அப்படின்றத இந்த குழந்தைகள் என்கிற இனம், இந்த குழந்தை அந்த குழந்தைன்னு சொல்லி அடையாளப்படுத்தி இல்லாம என்னது அந்த இனம். அதே மாதிரி என்னது நாங்க சொல்லுவோம் என்னது அல் கிதாபு என்னது அஃதலு ஜலீஸ்ன்னு சொல்ல போறாரு. புத்தகம் என்கிறது மிக சிறந்த நண்பன் அப்படின்னு. அப்ப இந்த இடத்துல புத்தகம் என்கிற ஜாதி, புத்தகம் என்கிற அந்த இனம் பொதுவாக அல்லது இந்த புத்தகம் அந்த புத்தகம் அப்படின்ற ஒரு நாட்டத்துல நம்ம சொல்லல. புத்தகம் என்கிற அந்த இனம் என்னது மிக சிறந்த நண்பன் தனிமைக்கு அப்படின்னு சொல்லி. இஸ்திகராக், இஸ்திகராக் என்கிறது என்னப்பா, இஸ்திகராக்கு ரெண்டு வகையில சொல்லுவாங்க. இஸ்திகராக்குல் அஃப்ராத் மற்ற இஸ்திகராக் ஹசாஇசுல் அஃப்ராத்னு பிரிப்பாங்க. இந்த இஸ்திகராக்குரிய இஸ்திகராக்குனால் அடைவெடுத்துக் கொள்ளுதல், அனைத்தையும் உள்ளடக்குதல், அனைத்தையும் உள்ளடக்குவதற்கு வரக்கூடிய அந்த அல் ஆனது ஃபஅலா கிஸ்மைனி, அது ரெண்டு வகை. ஒன்று இஸ்திகராக் ஹசாஇசுல் அஃப்ராத், மற்றது இஸ்திகராக்குல் அஃப்ராத். லிஅன்னல் இஸ்திகராக், இந்த இஸ்திகராக்ன்றது எல்லாத்தையும் உள்ளடக்கி கொள்றது, இஷ்டிமால் எல்லாத்தையும் கன்க்ளூசிவ் இன்க்ளூட் பண்றேன்னு சொல்லுவாங்க இல்லையா, இன்க்ளூட் பண்றேன். அந்த இஸ்திகராக்குடைய அல்லானது இம்மா அந்த கூன், அது இம்மா ஐய கூன், அது ஒன்றிருக்கில் பிஎத்திபாரி ஹகீகத்தில் அஃப்ராத், எல்லா ஒற்றைகளையும் கவனிப்பது கொண்டாகும். ஓ பிஎத்திபாரி சிஃபாத்தில் அஃப்ராத், அல்லது ஒற்றைகளினுடைய பண்புகளை கவனிப்பது கொண்டாகும். ஃபல் அவ்வலு நஹு வஹுலிக்கல் இன்சானு லஈஃபா. இப்போ இந்த ஹுலிக்கல் இன்சான் லைஃபாவை பாருங்க, அதாவது மனிதன் பலவீனமாக படைக்கப்பட்டிருக்காண்டால் ஒவ்வொரு மனிதனும், அதாவது ஹுலிக்க குல்லு இன்சானி லைஃபன், அந்த அல் வந்த இடத்துல குல்லுவ வைக்கியலுமாக இருக்கும். எனவே அது என்னது, அது இஸ்திகராக்குல் அஃப்ராத், எல்லா ஒற்றைகளையும் உள்ளடக்குது. ஹுலிக்க குல்லு இன்சானி லைஃபன். அதே மாதிரி ஐ குல்லு வாஹிது மின் ஜின்சில் இன்சானி லைஃப், மனித இனத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு தனிநபரும் என்னது பலவீனமானவர்கள் தான். வசானி நஹு கௌலிக்கு, அந்த இனத்தினுடைய எல்லா பண்புகளையும் உள்ளடக்குதல் வருது அந்த ரஜுல் மாதிரி. என்ன அந்த ரஜுல் நச்ச, நீதான் மனுஷன்டாத்த, மனுஷன்கிட்ட இருக்க வேண்டிய எல்லா, ஆண்கள்கிட்ட இருக்க வேண்டிய எல்லா பண்புகளும் இந்த ஆள்கிட்ட இருக்கு. ஐ அந்தல் ஜாமிஉ லிசிஃபாத்தி ரிஜால் அல் மஹமூதா, ஒரு ஆணிடம் காணப்பட, ஆண்களிடத்துல ஆடவர்களிடத்துல காணப்பட வேண்டிய சகல நல்ல பண்புகளும் இடத்துல இருக்குதுன்னு அர்த்தம். அல் ஜாமி என்றால் உள்ளடக்கி இருக்கிறாய், லிசிஃபாத்தி ரிஜால் ஆண்களினுடைய பண்புகளை, அல் மஹமூதன புகழப்படக்கூடிய ஆண்களினுடைய எல்லா பண்புகளையும் நீ உள்ளடக்கியிருக்கிறாய். ஜாமீனால் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணிக்கிறாய், சேர்த்திருக்கிறாய். எனவே வலாபித்துல் ஊலா, முதலாவது அல், அதாவது என்ன அல்லது முதலாவது அல்ன்றது இஸ்திகராக்குல் அஃப்ராத். அந்த முதலாவது வகையான இதர வரையறை என்னவென்றால் ஐ யஸிஹ ஹுலூலு குல்லின், குல்லு என்பது வர முடியுமாக இருக்க வேண்டும். மஹல்லஹா, அது வந்த இடத்துல, அந்த அல் வந்த இடத்துல குல்ல வைக்கலும். பாருங்க, ஹுலிக்க அல் இன்சான் லைஃபா என்றால் வஹுலிக்கல் இன்சான் லைஃபானா ஹுலிக்க குல்லு இன்சான் லைஃபா. வல் அஸ்ர் இன்னல் இன்சான் லஃபி ஹுஸ்ர்னு சொல்லும் பொழுது இன்னல் இன்சானில் வரக்கூடியது இன்ன குல்ல இன்சானின் லஃபி ஹுஸ்ர். யமூத்துல் இன்சானு யௌமம்மா, ஏதோ ஒரு நாளில் மனிதன் இறக்கத்தான் புறாண்டால் யமூத்து குல்லு இன்சானின் யௌமம்மா. அதே மாதிரி பாருங்க சொல்றாரு வலாபித்துல் உலா யஸிஹ ஹுலூலு குல்லின் மஹல்லஹா அலா ஜிஹத்தில் ஹகீகத்தி, யதார்த்த பூர்வத்திலேயே குல்லு அதனுடைய இடத்துல வருவது சரியாகுவதாகும். ஃபைன்னஹு லவ் கீல, ஒருவேளை சொல்லப்பட்டால் வஹுலிக்க குல்லு இன்சான் லைஃபான் சொல்லப்பட்டால் சஹதாலிக்க, அது சரியான கூட்டுத்தான். அலா ஜிஹத்தில் ஹகீகத்தி, யதார்த்த பூர்வமான விதத்தில். வலாபித்து சானியா, ரெண்டாவது உன்னுடைய வரையறை, அதாவது இஸ்திகராக்கு ஹஸாஇஸில் அஃப்ராதினுடைய லாபித் வரையறை என்னவென்றால் ஐ யஸிஹ ஹுலூலு குல்லின், குல்லு வருவது சரியாகுவதாகும். மஹல்ல அதனுடைய இடத்தில், அலா ஜிஹத்தில் மஜாஸ், மஜாஸ் என்ற விதத்தில். மஜாஸ் என்றால் உருவகம். இதை இன்னொரு மாதிரி சொல்வதாக இருந்தால் இந்த குல்லுன்னு சொல்வதை விடவும் என்னது ஜமீ உடைய அர்த்தம் இடத்துக்குள்ள வரும். ஃபைன்னஹு லவ் கீல அந்த குல்லு ரஜுலின், நீ ஒவ்வொரு ஆம்புலையும் தான் அப்படின்னு அர்த்தம். ஆம்புலைகள் எல்லோரு டைம் இருக்கக்கூடிய அனைத்து பண்பும் இடத்துல இருக்குது. ஐ அந்தல் ஜாமி உல் ஜமீ சிஃபாத்தி ரிஜால் அல் மஹமூதா, அதான் சரியான அர்த்தம். லஸஹ தாலிக அலா ஜிஹத்தில் முபாலகா, லஸஹதாலிக்குன்னா அது சரியாகிவிடும். அலா ஜிஹத்தில் முபாலகானால் முபாலகாங்கிறது இப்ப உயர்வுண வீழ்ச்சியாக சொல்வது. கமா கால் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் குல்லு ஸைதி ஃபீ ஜௌஃபில் ஃபரா, குல்லு ஸைதி ஃபீ ஜௌஃபில் ஃபரா, இது நபி அவங்க சொன்ன ஒரு வார்த்தையாக இருந்தாலும் இது ஒரு பழமொழி. இந்த குல்லு ஸைதி ஃபீ ஜௌஃபில் ஃபராங்கிறது இப்ப ஒரு பழமொழி. அது என்ன பழமொழி அப்படின்னு கேட்டா, நாங்க சொல்லுவோம் ஒரு 3 பேர் என்ன செய்யறாங்கன்னா வேட்டைக்கு போறாங்க. அப்ப 3 பேர் வேட்டைக்கு போற நேரத்துல அந்த 3 பேரும் என்னது 3 வகையான பிராணிகளை வேட்டையாடுறாங்க. அந்த கதையை கொஞ்சம் கேட்டுக்குங்க.
குல்லு செய்தி ஃபி ஜோஃபில் ஃபராக்கு ஒரு கதை இருக்குது. முதலாவது குல்லு செய்தி ஃபி ஜோஃபில் ஃபராண்டா என்ன? எல்லா வேட்டையாடப்பட்ட பிராணிகளும் ஃபி ஜோஃபில் ஃபரா, அதாவது மறையினுடைய வயிற்றுக்குள் உள்ளது. வேட்டையாடப்பட்ட எல்லா பிராணிகளும் மறை, ஃபரா என்கிறது வந்து ஃபிரா உன் ஜம்மு என்னது, சாரி ஃபரா அது ஜம்மு ஃபிரா உன் இல்லையா. ஃபரான்றது வந்து அல் ஹிமாருல் வஹ்ஷி, காட்டுக்கழுதைன்னு சொல்லுவாங்க. மறைக்கு சொல்றது மான் மறை ரெண்டு இருக்கு இல்லையா. அது அப்போ ஜவுஃப்ன்றது அதனுடைய உள்பகுதிக்கு சொல்ல, ஜவுஃப்னா தாஹில். அப்போ வேட்டையாடப்பட்ட எல்லா பிராணிகளும் ஃபரா என்கிற அந்த என்னது மறையினுடைய வயிற்றுக்குள்ள இருக்குது, அது அதுக்குள்ளதான் இருக்குது அப்படிங்கிற இது வந்து ஒரு பழமொழி. இதை நபி அவங்களும் எனது பயன்படுத்தி இருக்காங்க. அபு சுஃபியான் அவங்கள பார்த்து சொன்ன வார்த்தை இது. நான் வரலாறு பிரிசி சுருக்கமாக சொல்றேன். 3 பேர் என்ன செய்யறாங்கண்டா வேட்டைக்கு போறாங்க. போன நேரத்தில் ஒரு ஆள் வந்து ஒரு முயலை வேட்டையாடுறாரு. இன்னொரு ஆள் என்ன செய்யறாருண்டா ஒரு மானை வேட்டையாடுறாரு, பெண் மானை. இன்னொருத்தர் வந்து என்ன செய்யறாருண்டா ஒரு பெரிய மறையை வேட்டையாடுறாரு. இப்ப இந்த முயலையும் மானையும் வேட்டையாடின ஆக்கள் 2 பேரும் அவங்களுக்குள்ள பேசிக்கிறாங்க. நாங்க வேட்டையாடினதான் பெஸ்ட்னது, அந்த மாதிரி இறைச்சி சட்டப்படி இறைச்சி நாங்க விரும்பி தின்னுவோம் அப்படி இப்படின்னு காய்ச்சிக்கிறாங்க. அந்த நேரத்தில் அந்த 3வது நபர் சொன்னாரு, அடையப்பா நீங்க மான் வேட்டையாடின்றீங்க அல்லது முயல் வேட்டையாடினு சொல்றீங்க, அது முயலையும் மானையும் வேட்டையாடினு சொல்றீங்க. அந்த 2லையும் உள்ளடங்கி இருக்கக்கூடிய அத்தனை மாமிசங்களும் சதையும் இறைச்சியும் ருசியும் டேஸ்டும் எதுக்குள்ள இருக்குது? மறைக்குள்ள இருக்குதே. அப்ப நம்ம இதை எதுக்கு பழமொழியை சொல்லுவாங்கன்னு சொன்னால், அதாவது ஒரே இனத்தை சார்ந்தவைகள்ல ஒன்றுக்கு தனிச்சிறப்பம்சம் என்னது இருக்கும் பொழுது நாங்க சொல்லுவோம் என்னன்னு கேட்டா, நீங்க சொல்லக்கூடிய அத்தனையும் இதுக்குள்ள இருக்குது அப்படின்னு சொல்லி. அது எது மாதிரின்னா, இப்ப நான் சொல்றேன் பாருங்க. சில பழங்களை நீங்க பார்த்துருப்பீங்க. அந்த பழம் வந்து என்னன்னு கேட்டா எல்லா பழங்களும் கொண்டிருக்க வேண்டிய ஊட்ட சத்தை வந்து அது கொண்டிருக்கும். உதாரணமாக துரியங்க மாதிரி. இப்ப நாங்க சொல்லும் குல்லு செய்தி ஃபீஜோஃபில் ஃபரா, நீங்க அதை இதெல்லாம் வாங்கினதுக்கு என்ன, பழங்கள்லாம் வாங்கினதுக்கு என்ன, அந்த அத்தனை பழங்கள்லையும் இருக்க வேண்டிய ஊட்டச்சத்து எதுக்குள்ள இருக்குது? இதுக்குள்ள இருக்குது அப்படின்னு நாங்க சொல்லிடுவோம். இதே மாதிரி சில விஷயங்களுக்கு சில சில விஷயங்கள் நீங்க பார்த்தீங்கன்னு கேட்டா, அது இதுன்னு சொல்லி செப்பரேட்டா பலது வாங்கி கொண்டிருக்கிறத விட ஒன்றை வாங்கிட்டீங்கன்னு சொன்னா அதுக்குள்ள இது எல்லாமே அடங்கி இருக்கும். அதுக்கு நாங்க என்ன சொல்றது வந்து குல்லு செய்தி ஃபி ஜோஃபில் ஃபராங்கிற பழமொழி பயன்படுத்துறது. அனைத்து வேட்டை பிராணிகளும் ஃபராவினுடைய வயிற்றுக்குள் உள்ளதுதான் அப்படின்னு சொல்றது. ஃபராங்கிறது என்னது, காட்டு கழுதைன்னு சொல்லுவாங்க அல்லது மறைன்னு சொல்லுவாங்க. வகௌலி ஷாயிரி, இதே மாதிரி அபு சுஃபியான் அவர்களை பார்த்து சுசமங்க சொன்னாங்க. எப்படின்னா ஃபத்து மக்கா வெற்றி நடந்த நேரத்துல எல்லா ஆக்களையும் ரசூசம் பண்ணாங்க. அவங்கள்ட்ட நுழையிறதுக்கு அவங்கள சந்திக்கிறதுக்கு அனுமதி கொடுத்தாங்க. அபு சுஃபியானுக்கு மட்டும் கொஞ்ச நேரம் அனுமதி கொடுக்கல. நிறைய பேர் வந்துட்டாங்க. அதுக்கு இப்போ அபு சுஃபியான் வராரு. அப்போ அபு சுஃபியான் வந்த உடனே சொன்னார் வந்து என்னன்னு கேட்டா, எல்லாருக்கும் அனுமதி கொடுக்குறீங்க, விட்டீங்கன்னா இந்த மலைகள் இந்த காட்டுப்பகுதியில் நிரம்புற அளவுக்கு ஆக்கள் வந்தாலும் எனக்கு அனுமதி தரா மாதிரி நீங்க என்னை தடுத்து வச்சு கொண்டு இருந்தீங்கல்ல, என்ன காரணம் அப்படின்னு. அப்ப நபி அவங்க அவரை சார்ந்தப்படுத்த சொன்னாங்க. குல்லு செய்தி ஃபி ஜோஃபில் ஃபரா, எல்லா ஆண்களுக்கும் நீங்க ஒரு ஆள் போதுமே அப்படின்ன மாதிரி என்னது சொன்னாங்க. நாங்கள் சொல்லுவோம் தானே, இப்போ சில பொம்பளைகளை பார்த்து நம்ம சொல்லுவோம் என்னன்னு கேட்டால், அவளை முடிக்கிறத இவளை முடிக்கிறத இப்போ 100 பொம்பளைகளை முடிக்கிறத விட உனைய முடிச்சுட்டா என்னது, எனக்கு எல்லாரையும் என்னது எல்லார்ட்டையும் இருக்கக்கூடிய நல்ல பண்புகள், எல்லார்ட்டையும் இருக்க வேண்டிய எல்லா அம்சங்களையும் நான் உன்மூலமாக அடைந்து கொள்வேன் அப்படின்ட்டு. அப்போ குல்லு செய்தி ஃபி ஜோஃபில் ஃபரா, சில இடங்களுக்கு என்னது அது ஒரு பொது காயிதை. நாங்கள் சொல்லுவோம் என்ன, எல்லாத்தையும் என்னப்பா நீங்க அது இதுன்னு பலதாக பிரிச்சு பிரிச்சு பார்க்கறத விட அனைத்தும் இந்த ஒன்றுக்குள்ள அடங்கி இருக்குது அப்படின்னு. வகௌலி ஷாயிரி லைஸ அலல்லாஹி பி முஸ்தன்கரின் அன் யஜ்ம அல் ஆலம ஃபி வாஹிதின். அப்ப இந்த குல்லு செய்தி ஃபி ஜோஃபில் ஃபராவுல வந்து அந்த அஸ்ஸைதுல வரக்கூடிய அந்த அல் இருக்கு தானே, அந்த அல் வந்து என்ன அர்த்தம் கேட்டால் எல்லா சாரி அந்த அல் அல்ல, குல்லு செய்தி ஃபி ஜோஃபில் ஃபரா அல் ஃபரா, அல் ஃபராவுல வந்து வரக்கூடிய அந்த அலிஃப்லாம் வந்து நாங்க சொல்லுவோம் என்னன்னு கேட்டா என்னது எல்லாத்தையுமே உள்ளடக்கி இருக்கக்கூடியங்கிற அந்த லிஸ்திகராக் ஹசாயிசில் அஃப்ராதுக்கு வரக்கூடிய அந்த அல்லாஹ் அதை நமக்கு பார்க்கறதுக்கு இயலும். அல்லது என்னது குல்லு செய்தி ஃபி ஜோஃபில் ஃபராவில் வரக்கூடிய என்னது அந்த பாருங்க அந்த என்னது அஸ்ஸைது ஃபி ஜோஃபில் ஃபராண்டு வர வேண்டிய இடத்துல அந்த அல்லுக்கு பதிலாக நமது குல்லு பயன்படுத்தப்பட்டிருக்குது. அப்படி நம்ம அதை விளங்கி கொள்ள இயலும். லைஸ அலல்லாஹி பி முஸ்தன்கரின்
அன் எஜ்ம அல் ஆலம ஃபி வாஹிதின் லைஸ் அலல்லாஹி பி முஸ்தன்கர், அல்லாஹுக்கு இயலாத விஷயம் அல்ல. அன் எஜ்ம அல் ஆலம, ஒட்டுமொத்த உலகத்தையும் ஒன்று சேர்ப்பது ஃபி வாஹிதின், ஒருவரிலே. அப்ப இது என்னென்றால் எல்லாரிடமும் காணப்பட வேண்டிய நற்பண்புகளை எல்லாம் ஒரு சேர் அல்லாஹு தாலா முகமது நபியில வச்சிருக்கான். அதான் இந்த பைத்தினுடைய சாராம்சம். லைச அலல்லாஹி முஸ்தன்கரின், அல்லாஹுக்கு இயலாத விஷயம் அல்ல. அன் எஜ்ம அல் ஆலம், ஒட்டுமொத்த உலகத்தையும் ஒருவரிலே ஆக்குவது. அப்ப ஒட்டுமொத்த உலகத்தைன்னா ஒட்டுமொத்த மனிதர்களிடம் இருக்க வேண்டிய பண்புகளை எல்லாம் அல்லாஹு நபிக்கு கொடுப்பது என்பது அல்லாஹுக்கு இயலாத காரியம் அல்ல. அப்ப இங்க அல் ஆலம்னு வரக்கூடிய அந்த சொல் எஜ்ம ஐ குல்லல் ஆலமி ஃபி வாஹிதின், குல்லு என்கிற சொல் அவருக்கு வச்சால் பொருந்தது. அதுக்கு பிறகு சொல்றாரு வ இப்தாலுல்லாமி மீமன், லாமை மீமாக மாற்றுவது என்பது லொகத்துன் ஹிம்யரியத்துன், ஹிம்யர் கோத்திரத்தாரினுடைய பாஷை ஆகும். லொகத்து ஹிம்யர், ஹிம்யர் கோத்திரத்தார்கள் இபுதாலு லாமி அல் மீமன், அல்ல வரக்கூடிய அந்த லாம மீமாக ப்ரொனவுன்ஸ் பண்ணுவாங்களாம், உச்சரிப்பாங்களாம், மாற்றி சொல்லுவாங்களாம். வக்கது தக்கல்லமன் நபி யூசுஃபலம் பி லோகத்தீம், அவங்களுடைய பாசைப்படி ரசூலுல்லாஹ் பேசியிருக்காங்க. ஒருவர் கேட்குறாரு, பயணத்தில் இருக்கும் பொழுது நோவு பிடிக்கிறது நல்ல விஷயமா அப்படின்ட்டு. அதாவது அமீனம்பிர் ரிம் சியாமு ஃபிம் சஃபரி, அமீனம்பிர் ரிம் சியாமு ஃபிம் சஃபரி, பயணத்தில் நோவு பிடிக்கிறது நல்லமா அப்படின்னு சொல்லி. அப்போ நபி அவங்க சொன்னாங்க லைச மீனம்பிர் ரிம் சியாமு ஃபிம் சஃபர், பயணத்தில் வச்சு நோவு பிடிக்கிறது நல்லா இல்லை. அப்போ எப்படி அது இருக்கும்ன்ற அசல் வாக்கியம் லைச மினல் பிர்ரி அஸ்ஸியாமு ஃபிஸ் சஃபரி. அப்போ லைச மினல் பிர்ரி அஸ்ஸியாமு ஃபிஸ் சஃபரிங்கிறது தான் அங்கே அந்த நம்ம லாம மீமா மாற்றி சொல்கிறாங்க. லைச மினம் பிர்ரிம் சியாமு ஃபிம் சஃபரி. சில ஆக்கள் இருக்குத்தானே, அவங்க என்ன செய்வாங்கன்னா சில எழுத்துக்களை மாற்றி உச்சரிப்பாங்க இல்லையா. அப்படி உச்சரிப்புகள் இருக்குது தமிழ் மொழியில நிறையவே என்னது இருக்கத்தான் செய்யுது. அந்த உச்சரிப்பை செஞ்சிருவாங்க, மாற்றிடுவாங்க. வலைஹி கவுலு ஷாயிரி, அதே மாதிரி ஒரு கவிஞர் என்னது இப்படி படிக்கிறார், எப்படி தாக்க ஹலீலி வது யுவாசிருனி எர்மி வராயி பிம்ச என்னது பிம் சஹ்மி வம் சலிமா, வம் சலிமா. அப்போ அங்கே பிம் சஹ்மி வம் சலிமாவில் பில் பிஸ்ஸஹ்மி வல் சரி வஸ்ஸலிமா, பிஸ்ஸஹ்மி வஸ்ஸலிமான்னு சொல்ல வேண்டியத பிஸ்ஸம் என்னது பிம் சஹ்மி வம் சலிமா அப்படின்ட்டு படிச்சிருக்காங்க, உச்சரிச்சிருக்காங்க ஒரு கவிஞர் ஒருத்தர். என்ன கருத்தது, தாக்க ஹலீலி, அவன் என்னுடைய நண்பன், வது இன்னும் அவன் எத்தகையவன் என்றால் யுவாசிருன், என்னோடு அவன் சேர்ந்து நடப்பான், எர்மி வராயி, எனக்கு பின்னால் இருந்து அவன் தாக்குவான், பிஸ்ஸஹ்மி அம்பின் மூலமாகவும், வஸ் சலிமா, சலிமா அப்படிங்கிறது என்னென்றால் பாறங்கல், பெரிய பாறை கல்லுக்கு சொல்றது சலிமாண்டு. பாறைக்கல் மூலமாகவும் அவன் தாக்குவான். அதாவது அவர் என்ற கூட்டாளி, அவர் என்னோட சேர்ந்து நடப்பாரு. அது மட்டும் இல்லை, எனக்கு பின்னால யாராவது என்னை பற்றி பேசினால காய்ச்சாங்கன்றால் தரமான பதிலை கொடுப்பாரு. அது எது மாதிரி தெரியுமா, எனக்கு பின்னால் இருந்து எனக்கு முன்னால் இருக்கக்கூடிய அந்த எதிரி படைய அம்புகள் மூலமாக கற்கள் மூலமாக துருத்தி அடிப்பதை போல அப்படிங்கிறாரு. என்ன அப்ப இங்க பிஸ்ஸஹ்மி வஸ் சலிமான்னு சொல்ல வேண்டிய பிம் சஹ்மி வம் சலிமான்னு உச்சரிச்சிருக்காங்க. அப்ப இந்த பகுதிகளோட நம்மளோட பாடத்தை நம்ம செய்யலாம், முடிச்சு கொள்றதுக்கு இயலும். எனவே இதோட என்னது அலிஃப்லா மாரிஃபாவுடைய கதை முடியுது. இப்போ அலிஃப்லா மாரிஃபாண்டா என்ன, அலிஃப்லா மாரிஃபாவுள்ள மாரிஃபாவாக்கக்கூடிய அதாத் எது என்கிறத பற்றி பேசினாங்க. அதில் வர கருத்து வேற்றுமைகளை பற்றியும் பேசி போட்டு இந்த அல்லுக்கு வரக்கூடிய அர்த்தங்கள் சம்பந்தமாகவும் என்னது விரிவாக பேசியிருக்காங்க. நமக்கு புரிய வேண்டிய விஷயம் என்னென்றால் மாரிஃபாவாக்கக்கூடிய விஷயங்கள்ல அல் மிக முக்கியமானது. அந்த அல்லினுடைய அர்த்தம், அஹதுக்கு வார எப்போ, ஜின்ஸுக்கு எப்போ வார, அதே மாதிரி இஸ்திக்ராக்கு எப்போ வாரங்கிற அந்த தன்மைகளை புரிஞ்சுக்கிட்டால் நமக்கு போதும். ஹைர், இதோட நம்ம முடிச்சுக்கொள்வோம். பாரக்கல்லாஹு ஃபீக்கும், சுக்ரான்.